டெஸ்ட்டோட நார்மல் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சுகர் லோட் பண்ணுறேன். சுகர் ஃபாஸ்டிங் சுகரோட நார்மல் வேல்யூ வந்து 70 to 110 இருக்குது. ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மாஸ்டரில் டெஸ்ட் மாஸ்டர் போங்க. ஸோ மாஸ்டருங்கிற மெனுக்குள்ளே டெஸ்ட் மாஸ்டர். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மள்ட்ட உள்ள எல்லா இன்வெஸ்டிகேஷனும் வரும். அந்த இன்வெஸ்டிகேஷனை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே உள்ள டெஸ்ட் எல்லாமே ரைட் சைடு வரும். ஸோ இப்போ குரூப்பிங்க்கு உள்ள குரூப்பிங் ஆர்எஸ் டைப்பிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஎஸ்ஆருக்குள்ளே ½ hour 1 hour இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். நான் சுகர் ஃபாஸ்டிங்கிற இன்வெஸ்டிகேஷனை செலக்ட் பண்ணேன்னா அதுக்குள்ளே எனக்கு சுகர் ஃபாஸ்டிங்கிற ஒரு டெஸ்ட்டு மட்டும் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே உள்ள எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ அதோட யூனிட்டு நார்மல் வேல்யூ எல்லாமே வரும். இதில் நமக்கு நார்மல் வேல்யூ மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மேல் நார்மல் ஃபீமேல் நார்மல் தனித்தனியாக இருக்கும். ஸோ மேல் நார்மல் வந்து 75. இது வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதையே வந்து இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் டைப் பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சேம்ங்கிறதுனால நான் 75 150 ரெண்டுத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எனக்கு லோ லிமிட் ஹை லிமிட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் ரிப்போர்ட்டில் ஃப்ளாக் வரும் இல்லையா. ஸோ இப்போ ஒருத்தவங்க பேஷண்ட் வந்து 70க்கு கீழே இருக்குது அப்படின்னா டவுன் ஆரோ வரும். ஸோ இல்லை 115க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப் ஆரோ வரணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக உள்ளதான் லோ லிமிட் ஹை லிமிட்டு. ஸோ அதையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 ஃபீல்டை மட்டும் அப்டேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா டெஸ்ட் டீட்டெயில்ஸ் மாடிஃபைட்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு 75 to 150 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் போய் லோட் பண்ணி பார்க்குறேன். Ctrl+N ப்ரெஸ் பண்ணிட்டு சுகர் ஃபாஸ்டிங் வந்து லோட் பண்ணுறேன். 75 to 150 எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு.